வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை படித்தேன். அதாவது மனிதன் ஒரு தன்னலவாதி அப்படின்னு. இது எதை பற்றி அப்படின்னா, மனிதன் எப்படி தான் வாழ்கிறதுக்காக காற்றையும் கடலையும் மாசுபடுத்துகிறான் அப்படிங்கிறது தான் கட்டுரை. ஆனால் மனிதன் அவனுக்கே தன்னலவாதி தான். புரியல? என்னதான் நம்ம உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சாலுமே தான் ருசிக்காக வறுத்ததையும் பொரிச்சதையும் வெளி உணவையும் சாப்பிட்டு தான் உடலை வருத்த கூட கவலைப்பட மாட்டான். அதனால் மனிதன் என்பவன் அவனுக்கே தன்னலவாதி தான். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இரவு உணவுலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் தான் நம்ம உடம்பானது தன்னை படுத்து பார்த்துக்குது. அதனால் இரவு உணவு என்பது தான் உடம்புக்கு உபத்திரம் செய்யாமல் உதவி செய்கிற மாதிரி இருந்தால் நல்லது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு உணவு என்பது எப்படி இருக்க வேண்டும், என்னென்னலாம் இரவு உணவாக எடுத்துக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரவு உணவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 மினிமல் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அதாவது மாவுச்சத்தும் கொழுப்புச்சத்தும் குறைந்த அளவில் இருக்கணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இரவு உணவில் மாவுச்சத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்திடும். கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா செரிமானம் ஒழுங்காக நடக்காமல் தூக்கமும் கெட்டு போகும். நம்பர் 2 அடிக்குவேட் புரோட்டீன், அதாவது இரவு உணவில் தேவையான அளவு புரதச்சத்து அவசியம். ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் தான் நம்ம உடம்பானது தன்னை பழுது பார்த்துக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் காலையிலேருந்து உடல் உழைப்பு செஞ்சு உழைச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம தசைகளில் மைக்ரோ டேர் ஏற்படும். இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா தேவையான அளவு புரோட்டீன் அவசியம். நம்பர் 3 அடிக்குவேட் ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்து தேவையான அளவு இருந்தது அப்படின்னா பசி எடுக்காது. அதனால் இரவு நேரத்தில் பிஞ்ச் ஈட்டிங் பண்ண மாட்டீங்க. அதே சமயம் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவும் அதிகப்படுத்தாது. மறுநாள் மலச்சிக்கலும் ஏற்படாது. நம்பர் 4 வெரி மைல்ட் அண்ட் லைட், அதாவது ஹெவியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா தூக்கம் கெட்டு போகாது. நம்பர் 5 ஈஸிலி டைஜஸ்டபிள், அதாவது நம்ம உடம்பானது இரவு உணவை சுலபமாக செரிமானம் செய்யக்கூடியதாக இருக்கணும். இப்போ என்னென்ன உணவெல்லாம் இரவு உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்டார்டர்ஸ். என்ன சார் இது, இரவு உணவு என்பது குறைந்த அளவில் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹோட்டல் மெனு மாதிரி ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோமே சார் அப்படின்னா, இங்கே ஸ்டார்டர்ஸ் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மெயின் கோர்ஸ், அதாவது மெயின் டின்னர் அளவை குறைக்கிறதுக்கு தான் தவிர இங்கே வறுத்ததையோ பொரிச்சதையோ எடுத்துக்க போகிறது கிடையாது. இப்போ ஸ்டார்டர்ஸாக என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 எனி ஃப்ரூட், அதாவது ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், ஒரு பேரிக்காய், இல்லை ஒரு பவுலாக பப்பாளி எடுத்துக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்டான ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா இரவு நேரத்தில் இது மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட் எடுத்தால் கேஸ்ட்ரைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்பர் 2 பவுல் ஆஃப் வெஜிடபிள் சாலட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொஞ்சம் வதக்கி பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள் சாலட் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கேரட், டொமேட்டோ, கேப்சிகம், பீட்ரூட், கேபேஜ், காலிஃப்ளவர், இது மாதிரியான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி சாலடாக சாப்பிடலாம். நம்பர் 3 வெஜிடபிள் சூப், அதாவது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை சூப் செஞ்சு கூட குடிக்கலாம். நம்பர் 4 பவுல் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய பயிரோ சுண்டலோ ஒரு பவுல் சாப்பிடலாம். நம்பர் 5 டோஃபு ஆர் பன்னீர், அதாவது டோஃபுவையோ பன்னீரையோ சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வதக்கி பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் காய்கறிகளையும் சேர்த்து ஒரு பவுல் சாப்பிடலாம். இது எல்லாமே ஸ்டார்டர்ஸாக சாப்பிட்டோம் அப்படின்னா மெயின் கோர்ஸ் அளவை ஆட்டோமேட்டிக்காகவே குறைச்சிருவோம். சில பேருக்கு இந்த ஸ்டார்டர்ஸ் தான் டின்னராகவே இருக்கும். இப்போ மெயின் கோர்ஸ் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு என்ன தான் இந்த ஸ்டார்டர்ஸை சாப்பிட்டாலும் இந்த இட்லி தோசை சாப்பிடாமல் தூக்கம் வராது. ஸோ மெயின் கோர்ஸில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 இட்லி அல்லது தோசை. இங்கே 2 இட்லி அல்லது 2 தோசைக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது வித் 1 கப் ஆஃப் சாம்பார். இங்கே இட்லியோ தோசையோ ஒயிட் ரைஸில் பண்ணியிருக்கலாம், அல்லது ரெட் ரைஸ்லேயோ சிறுதானியத்திலேயோ பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2 சப்பாத்தி. இங்கே சப்பாத்தி 2 சப்பாத்திக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. சப்பாத்திக்கு
பன்னீர் கிரேவி அல்லது தால் அல்லது சன்னா கிரேவியோட சாப்பிடலாம். இங்கே சப்பாத்தியும் கோதுமையிலையோ இல்லை சிறுதானியத்திலையோ பண்ணியிருந்தா நல்லது. நம்பர் 3, அடை அவியல். இங்கே அடை ஒரு அடைக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அடையும் பல வகையான பருப்புகள் போட்டு செஞ்சுருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் அவியலும் பல வகையான காய்கறிகள் போட்டு செஞ்சுருந்தா நல்லது. நம்பர் 4, இடியாப்பம் குருமா. இங்கே இடியாப்பம் 2 இடியாப்பத்துக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இங்கே இடியாப்பம் ஒயிட் ரைஸில் பண்ணியிருக்கலாம், இல்லை சிறுதானியத்தில் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 5, கிச்சடி. அதாவது சிறுதானியத்தில் பண்ண நிறைய காய்கறிகள் போட்ட கிச்சடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிச்சடிக்கு ரைத்தா அல்லது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். சார், இதுவரையும் நீங்கள் டிஃபன் ஐட்டமாக சொல்லிட்டீங்க சார், ஆனால் இரவு நேரத்தில் இந்த ரைஸ் சாப்பிட்டு பழகி போச்சு சார் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 6, 1 கப் ஆஃப் ஒயிட் ரைஸ் அல்லது ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு சாம்பார் அல்லது தால் அல்லது தயிர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கூட்டு அல்லது பொரியல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்பர் 7, கம்போ கேழ்வரகோ எடுத்துக்கிட்டால் கூழாகவோ களியாகவோ எடுத்துக்கலாம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா இரவு உணவாக நான்வெஜ் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நான்வெஜ்ஜில் நம்பர் 1 கிரில்டு சிக்கன் எடுத்துக்கலாம். அதுவும் 200 கிராம் தான் எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அது ஒயிட் ரைஸோ சப்பாத்தியோ பரோட்டாவோ பிரியாணியோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நம்பர் 2, எக்கு சாப்பிடணும், அதை முட்டை சாப்பிடணும் அப்படின்னா 2 முட்டை எடுத்துக்கலாம் அல்லது 1 முட்டை தோசை எடுத்துக்கலாம். நம்பர் 3, மீன் சாப்பிடணும் அப்படின்னா குழம்பு மீன் 2 எடுத்துக்கலாம். ஆனால் இதோட இட்லியோ தோசையோ ஒயிட் ரைஸோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. சார், நீங்கள் சொன்ன இந்த இரவு உணவு பட்டியலை பார்த்தா அளவு ரொம்ப குறைவாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அல்லது டயட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இரவு உணவுலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான இரவு உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், அதே சமயம் தூக்கமும் நல்லா வரும். ஆனால் இந்த இரவு உணவுகளை கட்டாயம் தூங்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.